புரட்சித் தலைவர் எம்ஜிஆரை தொடர்ந்து பல நடிகர்கள் அரசியலுக்கு வந்திருக்காங்க தமிழ்நாட்டில். இதில் யார் பெஸ்ட்ன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? விஜயகாந்த். ஏன்னா அதை நான் அறகுறையாக பார்த்துட்டேன். அது வந்து அப்போ அது வளர்ந்துதான் என்னவா இருந்திருக்கும்னு எனக்கு ஒரு ஆசை. விஜயகாந்த் அவர்களை நான் தனிப்பட்ட முறையில் பார்த்துருக்கிறேன். அந்த கட்சி எப்படி வந்து விருட்சமா வளர்ந்ததுங்கிற பார்த்துருக்கேன். அவர் எப்படி தன்னுடைய தனித்தன்மை இழக்காம இருந்தாங்க. ஒரு கூட்டணி வச்சாலும் ஒரு சமரசம் இல்லாமல் இருக்கிற சாமானிய மனிதர்களை யோசிச்சிருக்கேன். திரு சீமான் அவர்கள் சொன்ன வார்த்தை நான் மறக்க மாட்டேன். அண்ணன் எல்லாம் இருந்தாருன்னா நமக்கெல்லாம் வந்து அரசியலே கிடையாது அப்படிப்பார். விஜயகாந்த் இருந்தாருன்னா இன்னைக்கு விஜய் கிடையாது. விஜயகாந்த் இருந்தாலும் ரஜினி வந்து அரசியல் பத்தி பேசிக்க மாட்டாரு. விஜயகாந்த் இருந்தாலும் சீமான் கிடையாது. விஜயகாந்த் இருந்தாலும் இவர்களுக்கெல்லாம் தேவையே கிடையாது. அப்ப வந்து அவருடைய உடல்நல கோளாறு, இறைவன் அவரை வந்து சீக்கிரமா தன்னுடைய பக்கத்தில் சேர்க்கிறது ஒரு பேரிழப்பு. நல்ல மனுஷன், முதல்ல நல்ல மனுஷன், சந்தேகத்துக்கு அப்பாற்பட்ட மனுஷன். அதை வந்து அவர் கூட பழகுன அத்தனை பேர் சொல்லுவாங்க. அது வந்து விஜய்னு கூப்பிட்டு இருந்த நண்பர்கள்ல இருந்து அவர் வந்து கேப்டன் சொல்லிட்டு இருக்கிற நண்பர்கள் வரைக்கும். அது வந்து இன்னைக்கு காலைல ஒரு நண்பர் பேசினார். எங்க தெற்குல எங்க மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஊரை சொல்லிட்டு, ஏன் இவ்வளவுக்கு பிறகு ஒரு 700 ஓட்டு நம்ம ஊர்ல வந்து விஜயகாந்த் இருக்குங்க அப்படின்றார். உங்களுக்கு புரியுங்களா? அதாவது அது வந்து ஒரு லாயல்ட்டி, அது வந்து வேற. அது வந்து ஏன்னா அவ்வளவு நல்ல மனுஷன். அது வந்து நிறைய உதாரணங்கள் சொல்லிட்டே போலாம். ஒரு அதே மாதிரி விகடன்லயோ விகடன் பேட்டியா ஒரு பேட்டில சொல்றாரு, தலைய வந்து கையை வந்து தலைக்கு வச்சு படுத்திருக்கிறாரு அவர் வீட்டுல. அவர் கேப்டன், ரொம்ப நல்ல பரவ நடிகர். என்ன கேப்டன் எப்படி படுத்திருக்கீங்க அப்படின்னா, நாளைக்கு நம்ம வந்து மக்கள் பணிக்கு போகும்போது என்ன நடக்கலாம், நம்ம எல்லாத்துக்கும் தயாரா இருக்கணும் அப்படின்ட்டு. அண்டு அவருடைய ப்ரொடக்ஷன் ஹவுஸ்ல சாப்பாடு எப்படி கொடுப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியும். அது வந்து இண்டஸ்ட்ரியில ஒரு பெஞ்ச் மார்க். அதற்கு முன்னாடி கேரவேனுக்கு வேற போகும், ஸ்டார்களுக்கு வேற போகும், தொழிலாளர்களுக்கு வேற போகும், லேபருக்கு வேற போகும். இந்த இடத்துல விஜயகாந்துக்கு கிடைக்கக்கூடிய அதே கருவாட்டு குளமும் இது வந்து கீழே வரைக்கும் போய் நிற்கும். அதே டேஸ்ட் அதே இடம் தான் அப்படிங்கிறது வந்து அவர் பெரிய பெஞ்ச் மார்க். அதற்கு பிறகு பல நடிகர்கள் செய்யறாங்க, அதை மறுக்க இருக்குல்ல. ஆனா அவர் தான் ஆரம்பிச்சாரு. அப்ப என்ன, அவருக்கு வந்து காமன் மேனை பார்க்கிற தன்மை ஒன்று இருந்துச்சு. கீழே வரைக்கும் எல்லாரையும் வந்து அவருடைய எண்ணத்தை புரிஞ்சுக்கிட்டார். அது ரொம்ப முக்கியமானது. அது வந்து ஹிந்து முஸ்லீம் இஷ்யூவா இருக்கட்டும், லாங்குவேஜ் இஷ்யூவா இருக்கட்டும், ஒரு பெரிய பார்வை இருந்துச்சு. அவர் அடிப்படையில தாய்மொழியாக தமிழை கொண்டவர் அல்ல. ஆனா தமிழ் மேல அவர் பயங்கரமான பற்று இருந்துச்சு. இஸ்லாமியர்கள் நண்பர்களா இருக்கணுங்கிறதுல அவர் இப்ராஹிம் ராவுத்தர் அவருடைய நண்பர் உட்பட வந்து எவ்வளவு கெழுதறிய நண்பரா, எப்படி வந்து மாப்பிள்ள மச்சான ரெண்டு ஒன்னா ரெண்டு வேற வேற அப்படிங்க தெரியாத அளவுக்கு நமக்கு இருந்தது. ஆனா நெத்தில இருக்க விபூதியை இன்னைக்கு ஒரு நாள் அழிச்சது கிடையாது. அவர் வந்து ரம்ஜான் நோன்பு திறக்க போனாலும் விபூதியோட போய் நிற்பார். வெளிப்படையா வெள்ளந்தியா பேசல வந்து யாரும் முடியாது. ஜெயலலிதா அவர்களுக்கு முன்னாடி ஒருத்தர் தலை நிமிர்ந்து நிற்க முடியுமா என்று இருந்த போது சட்டசபையில எந்திரிச்சு நின்று அவ்வளவு பெரிய சத்தம் போட்டது வந்து கற்பனை பண்ண முடியாத விஷயம். அது மாதிரி ஒரு பெரிய ஒரு சினிமால இருந்து வந்து அந்த இடத்துல வந்து உயரத்தை தொட்டவர். நான் வந்து நிறைய பேருக்கு அந்த வாய்ப்பு கிடைக்காம போச்சு. நிறைய நல்ல மனிதர்கள் இருக்கிறாங்க. திரு கார்த்திக் இருக்கிறாரு, திரு சரத்குமார் இருக்கிறாரு, திரு டி ராஜேந்தர் இருக்கிறாரு. நிறைய நல்ல மனிதர்கள் எனக்குலாம் நல்ல தனிப்பட்ட பிறகு ரொம்ப போல. ஆனா அது காலம் அவர்களுக்கு அந்த இடத்துல கை கொடுக்கல. அவர்களுடைய ராஜேந்திரமா அந்த அளவுக்கு. ஆனா திரு விஜயகாந்த் அவர்கள் வந்து ரொம்ப மெட்டிகுலஸா பிளான் பண்ணி, சிரஞ்சீவி அவர்கள் வந்து தோற்று போன இடம், விஜயசாந்தி தோற்று போன இடம், அவங்களாம் கட்சி ஆரம்பிச்சு அப்புறம் திருப்பி போய் இன்னொரு கட்சி போய் சேர்ந்துட்டு பேசாம செட்டில் ஆயிட்டாங்க. ஆனா விஜயகாந்த் வந்து கிராஜுவல் growth 2006, 2009, 2011 ரொம்ப ஸ்டேபிளா இருந்தார். அவர் வந்து கூட்டணி அமைச்ச போதே, ஏடிஎம்கே கூட்டணி அமைச்ச போதே ஏன்ட்ட தனிப்பட்ட வார்த்தை சொன்னா இப்ப உங்களுக்காக சொல்றேன், இவங்க எல்லாம் சேர்ந்திருக்க முடியாதுன்னு உங்களுக்கே தெரியும். ஆனா நீங்க எல்லாம் சொல்றீங்க, எல்லா பெரிய மனுஷனும் சொல்றாங்க நம்ம இருப்போம், நமக்கு வந்து திமுக வீழ்த்தணும், அது பிரதான நோக்கம், அதனால நம்ம சேர்ந்து அப்படின்னு எலெக்ஷனுக்கு முன்னாடி சொன்னார். அதுதான் நடந்துச்சு. அதனால அது பொருந்தாதுன்னு அவர் தெரியும். என்னுடைய நேச்சருக்கு இது ஒத்து வராது. அவ்வளவுதான். அவர் சொன்ன வந்து அவங்க கெட்டவங்க, நான் நல்லவன், அந்த பிசினஸ் நம்ம கேரக்டருக்கு அது ஒத்து வராது. ஆனா அதேதான் அந்த மாக்கும் தமிழக முதலமைச்சராக இருந்த மாண்புமிகு ஜெயலலிதா அவர்களுக்கும் அதேதான். அவர்களுக்கு இது பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு இண்டிபெண்டன்ட் லேடி. அவங்க நீங்க சொன்ன மாதிரி ஆரம்பிச்ச பேர் அவர் அயன் லேடி. அவங்க வந்து சமரசத்துக்குலாம் போகக்கூடியவங்க. ஆனா அந்த அம்மா வந்து ஒரு சிம்மமா இருந்தாங்கன்னா அதுக்கு இணையா இவரு இருந்தாங்கன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். அதுதான் நமக்கு ரொம்ப முக்கியமானது. அவர் வந்து தன்னை இடத்த விட்டு கொடுக்கல. அந்த அம்மா அவங்களுடைய உயரத்தை எப்பயுமே இருந்தாங்க. அவங்க வந்து கண்ணுடன் நான் பார்த்துருக்கேன். இன்னும் அதை பத்தி நான் தனியா பக்கமா